இந்த கீரையோட பெனிஃபிட் பாடி ஹீட்டை போக்கும், அதுக்கப்புறம் அல்சர் ப்ராப்ளம் சரியாகும், சுகர் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டான கீரை இது. இந்த கீரை வேணாலும் இந்த மெத்தடில் செய்யலாம். பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 கைப்பிடி அளவு வந்து நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு வந்து சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து விசில் விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிட்டு கீரையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடிசா கட் பண்ண கீரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். மிக்ஸ் நல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த கீரை வந்து வேகணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், உப்பு போட்டுட்டு மிளகு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பருப்பு வேக போதே நீங்க வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இது நெய் ஆர் ஆயில் ஏதாவது ஊத்திட்டு அதை வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் இந்த 4 ஐட்டம்ஸும் போட்டு நல்லா பொரிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இடிச்சு வச்ச பூண்டை போட்டு நல்லா